உறவுகளே, அமுதமிகில் சேனல்லேருந்து உங்கள் செல்வி பேசுகிறேன். என்னென்னா ஒரு வடகம் தான், அதாவது ஜவ்வரிசி மாவு செவ்வரிசியில் வடகம் எப்படி போடுறதுன்னு சொல்கிறேன், வாங்க பார்க்கலாம். ரொம்ப சிம்பிள். நம்ம போட்டு வச்சுக்கிட்டோம்னா 6 மாதம் வரையும் கெடாது, பொரிச்சிக்கலாம். அப்பப்போ தொட்டுக்கல்லுன்னு கவலைப்பட வேண்டியதில்லை, அப்பப்போ எடுத்து பொரிச்சிக்கலாம். வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம், வீடியோக்குள்ளே போகலாம். பாருங்கள் உறவுகளே, நான் 1 கிலோ மாவு செவ்வரிசியை ஊற வச்சுருந்தேன், நைட்டே ஊற வச்சுருந்தேன். நல்லா ஒரு அலசிட்டு 2 அலசிட்டு ஊறப்பட்டேன். இருந்தாலும் அது வெள்ளையாக பால் மாதிரி இப்படி தான் இருக்கும். நல்லா ஊற வச்சது நல்லா புசு புசுன்னு குண்டு குண்டாக உப்பி ஊறி இருந்துச்சு. அதை அப்படியே நம்ம அரித்து மிக்சி சாறு கொடுத்து நான் மாற்றி ஒரே ஒரு ஓட்டிக்கிட்டேன். அதுக்காண்டி தான் நான் அப்படி நல்லா புழிஞ்சிட்டு தண்ணியோட கூட நீங்கள் சேர்க்கலாம். அப்படியே போட்டு வடிச்சிட்டு போட்டு அடிக்கணும்னு ஒன்றும் தேவையில்லை. அப்படியே நம்ம அடிக்கிறதுக்காண்டி நான் ரெடி பண்ணிகிட்ருக்கேங்க. கிலோவுக்கு கொஞ்சம் ஒரு 10 பச்சை மிளகாய் அடிச்சுக்கிட்டேன், தேவையான அளவு சேர்த்துக்கிட்டேன். அதில் நல்லா ஒரு 2 பிடி கருவேப்பிலை, அதை காமிக்கலை, அதையும் போட்டு அதோட அடிச்சுக்குங்க. நான் அடிச்சுக்கிட்டேன், வேண்டாம்னா வேண்டாம். அரிசி மட்டும் சேர்க்கலைங்க, 1/2 கிலோ பச்சரிசி மாவும் நான் சேர்த்துக்கிட்டேன். அதனால் 1.5 கிலோவுக்கு நான் சுமார் ஒரு 4 லிட்ரு தண்ணி வச்சுக்கிட்டேன். 4 லிட்ரு, ஆமாம், அதோட 2 பங்கு ஊற்றிக்கிறங்க. நீங்கள் எடுத்த அளவோட 2 பங்குக்கு ஊற்றிக்கிறங்க. ஊற்றிக்கிட்டால் போதும். அந்த தண்ணியை வச்சு அதில் பெருங்காயத்தூள் தேவையான அளவு போட்டுக்கிட்டேன். இருக்கட்டும், அதுக்குள்ளே எல்லாத்தையும் அடிச்சிட்டேன் ஃப்ரெண்ட்ஸ். பாருங்கள், இன்னும் கொஞ்சோண்டு தான் கடைசியாக இருந்துச்சு, அதையும் போட்டுக்கிட்டேன். மிக்சி சாருக்கு மாற்றிக்கிட்டு அதையும் அடித்து சேர்த்துக்கிட்டேன். நான் என்ன பண்ணேன்னா, கொஞ்சம் ஜவ்வரிசி முட்டாக இருக்கணும்னு ஒரு கை சும்மா போட்டேன். அது உங்களுக்கு பிடிக்காட்டால் நீங்கள் போட வேண்டாம். நல்லா பொறுக்கியில் முட்டா மாதிரி அழகாக இருக்கும். நல்லா ஒரே ஒரு கை மட்டும் அடிக்காமல் அதில் போட்டுக்கிட்டேன். சுத்தமாக அந்த தண்ணியை எடுத்துட்டேன். அந்த தண்ணியை நான் ஊற்றவும் இல்லை, கொலன்னு இருந்துச்சு. அதனால் வெறும் தண்ணியில் தான் நான் வேக ரெடி பண்ண போகிறேன். அதுக்கு பெருங்காயத்தூள் செரிமானத்துக்கும் கூட நல்லா இருக்கும். பெருங்காயத்தூள் தேவையான அளவு நல்லா போட்டுக்கலாம். ஏன்னா நம்ம 1.5 கிலோ மாவில், அதனால் நான் கொஞ்சம் கூடுதலாகவே சேர்த்துக்கிட்டேன். இந்த உப்பு கரிக்காது, அதனால் நான் போட்டுக்கிட்டேன். அப்படி நீங்கள் கம்மியாகவே போட்டுக்குங்க. பச்சரிசி மாவு 1/2 கிலோ எடுத்துக்கிட்டேன், அதையும் நல்லா கரைச்சி ரெடி பண்ணிக்கிட்டேன். நம்ம அடித்து வச்சோம் இல்லையா, கருவேப்பிலை, பச்சை மிளகாய், அதெல்லாம் அந்த ஜவ்வரிசி அடித்ததோடு நான் கலந்து ஏற்கனவே வச்சுருந்தேன். அதை அப்படியே கலக்கி ஊற்றியாச்சு. அந்த தண்ணியில், கொதித்த தண்ணியில் ஊற்றி அப்படியே அடி பிடிக்காமல் நம்ம கிண்டிக்கணும். தண்ணியாக நிறைய விட்டதுனால தண்ணியாக தெரியும், ஆனால் போக போக உங்களுக்கு கெட்டி கொடுக்கும். அடி பிடிக்காமல் மட்டும் கிண்டிக்கணும், இல்லைன்னா காந்தும். அடி பிடிக்காமல் சுத்தமாக ஊற்றிக்கிட்டேன். நான் மட்டும் செய்யலை, நானும் ராணி தான் செஞ்சது. அவள் ஊற்றினா நான் கிண்டினேன். அதனால தான் அப்படி எனக்கு எடுக்க முடிஞ்சிச்சு. அரிசி மாவு ஒரு கொதி வந்தவொடனே நம்ம கரைச்சி வச்சுருக்கோம்ல, ரெடி பண்ணி வச்ச பச்சரிசி மாவு 1/2 கிலோ, அதையும் அப்படியே தண்ணியாக தோசை மாவு மாதிரி கலந்து ஊற்றிக்கிங்க. கட்டி படாமல் இருக்கும், அதுக்கு தான் நான் அப்படி ஊற்றுறேன். வெறும் ஜவ்வரிசிலையும் போடலாம். எனக்கு என்னமோ மாவோட சேர்ந்து போடணும் போல் இப்படி நான் செய்கிறேன். உங்களுக்கு வெறும் ஜவ்வரிசினா இன்னொரு நாளைக்கு அந்த வீடியோவை காட்டுறேன். நல்லா கைவிடாமல் கிண்டிக்கிட்டே இருக்கணும் உறவுகளே. நம்ம இப்படி தண்ணியாக இருந்தால் தான் மாவும் வேகும், நல்லா உங்களுக்கு பக்குவமாக வரும். இல்லைன்னா பிடிக்கும், கெட்டியெல்லாம் விட்டுறாதீங்க. இந்த மாதிரி வச்சு கிண்டிக்கணும், கெட்டிப்படும். பாருங்கள் உறவுகளே, முன்னாடி எவ்வளோ தண்ணியாக இருந்துச்சு, உங்கள்கிட்ட மாவை நான் காமிச்சேன். இப்போ எப்படி கெட்டிப்படுது பாருங்கள். வேக இன்னும் கெட்டிப்படும். நீங்கள் கைவிடாமல் ஒரு வேலை பண்ணணும், கிண்டிக்கிட்டே இருக்கணும் உறவுகளே. கீழே பிடிச்சிச்சுன்னா நல்லா இருக்காது.
பாருங்கள் இவ்வளோ கெட்டி ஆகிட்டுருக்குன்னு இனிமேலுக்கு டைட்டாக கிண்டணும். பாருங்கள் ஒருவர்களே கெட்டி ஆயிடுச்சு. பாருங்கள் நம்மளுக்கு வடம் வர்ற பக்குவம் வந்துருச்சு. நம்ம அப்படியே இறக்கணும்னா இன்னும் ஆறினோடனே இன்னும் கொஞ்சம் கெட்டியாகும். அப்படியே நம்ம வடவும் போட வேண்டியதான். இறக்கணுன்னா உங்களுக்கு இன்னும் கெட்டி கொடுக்கும். இப்படி தான் இந்த வடகத்தை கிண்டி இதை கிண்டி இறக்கணுமாவே. பதம் சரியாக இருக்குது பாருங்கள் உறவுகளே. கரண்டியில் மோந்து ஊற்ற கரெக்டாக இருக்கும். ஆறினோடனே இன்னும் உங்களுக்கு கெட்டிப்படும். இறக்கிடுவோம். வேட்டி விரிச்சுக்கிட்டேன். மாடியில் தான் போட்டேன். அதில் அந்த கொஞ்சம் கெட்டியாக இருந்தது. இது எனக்கு பக்குவமாக இருந்துச்சு. உங்களுக்கு கொஞ்சம் இலகலாக இருந்ததுனா கூட கொஞ்சம் வெந்நீர் கலந்துக்கிட்டு நீங்கள் கிண்டிக்கலாம். இது நல்லா எடுக்க ஈஸியாக இருக்குமேனு இப்படி பண்ணிக்கிட்டேன்னா அப்படியே கொஞ்சமாக மொண்டு அப்படியே போட்டு ஃபுல்லாக போட்டாச்சு. பார்த்தா உறவுகளே, இந்த இது மழை பெய்ய ஆரம்பிச்சிருச்சு. அதனால் முத நாள் காய வைக்க முடியலை. அப்புறம் எனக்கு கவலையாக போச்சு, ஐயோ வீணாக போப்பதேன்ட்டு அப்படியே ஃப்ரிட்ஜில் சுருட்டி நான் வச்சுட்டேன். வெயில் காலத்தில் மட்டும் போடுங்க. அப்புறம் மறுநாள் வெயில், ஒரு நாள் ஃபுல்லாக ஃப்ரிட்ஜில் தான் இருந்திருக்குது. மறுநாள் தான் வெயிலே போட்டுச்சு. அப்புறம் எடுத்து போட்டோன்னா ஒன்றுமே செய்யலை, நல்லா காஞ்சிருச்சு. காஞ்சதை நம்ம எப்படி எடுக்கணும்னா கொஞ்சமாக தண்ணியை தெளிச்சுக்கணும் உறவுகளே. தண்ணியை பின்பக்கமாக திருப்பிக்கிட்டு வடகம் போட்டதுக்கு இந்த சைடு திருப்பிக்கிட்டு தெளிச்சுக்கிட்டு எடுக்கணும். நல்லா கண்ணாடி மாதிரி அழகாக வரும். இதே மாதிரி எடுத்து எனக்கு நல்லா எடுத்ததை பாருங்கள் எவ்வளோது எடுத்திருக்கேன்னு. எனக்கு துணைக்கு ஆள் இல்லை, அதனால் நானே எடுத்ததுன்னா கஷ்டப்பட்டு பிச்சு உங்கள்கிட்ட காமிச்சேன். நல்லா கண்ணாடியாக ரவுண்டாக வந்துச்சு. எல்லாத்தையுமே நம்ம எடுத்தாச்சு. இந்த மழைனால தான் எனக்கு சரியாகவே உங்கள்கிட்ட காய வச்சதெல்லாம் காமிக்க முடியலை. ஆனால் சூப்பராக வந்துச்சு. 1/2 மணி நேரம் வெயிலில் வச்சு காய வச்சு நல்லா சூப்பராக காஞ்சிருச்சு. சலசலன்னு சத்தம் கெட்டுச்சு. இப்போ பொரிக்க போகிறோம். மிச்சது பாக்கெட்டில் பாருங்கள் அள்ளி வச்சுட்டேன். கடாய் வச்சாச்சுங்க. அப்படியே பொரிச்சு எடுத்துக்க வேண்டியதான். சூப்பராக பொரியும். அருமையாக பொரியும். நம்ம ஜவ்வரிசி வரும் பாருங்கள் எப்படி சூப்பராக வரும். இதெல்லாம் போடலைங்க, சோடா பண்ணால் எப்படி பொரிஞ்சு வந்துருக்குதுங்களா. அப்பா செமையாக இருக்குது. அப்படியே 2 போட்டு பொரிச்சிக்க வேண்டியது. பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம ஜவ்வரிசி வரவங்க எவ்வளோ ஜம்முன்னு பொரிஞ்சு வந்திருக்கு பாருங்கள். சும்மா மொறுக்குனிங்கன்னா மொறுன்னு போகுங்க. அவ்வளோ சூப்பராக இருக்கும், சாப்பிட அவ்வளோ டேஸ்ட்டாகவும் இருக்கும். கட்டாயம் நீங்களும் இதே மாதிரி ஓய்வு கிடைக்கையில் இது மாதிரி ஸ்டோர் பண்ணி காய வச்சு இப்படி பாக்கெட் போட்டு கட்டி வச்சிட்டிங்கன்னா டப்பாவிலையோ போட்டு வச்சிட்டிங்கன்னா பாட்டுக்கு நம்ம வேணுங்கிறப்ப பொரிச்சுக்கலாங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப். ஃபுல் வீடியோ பாருங்கள். நன்றிங்க.